பரிசுத்தமான ஓய்வு நாள் கிறிஸ்தவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 24வது ஓய்வு நாளும், பெந்தேகோஸ்தே பண்டிகை பின் வருகின்ற 25வது ஓய்வு நாளும் ஆகிய இந்த காலை நேர வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியாக இறைவனை போற்றி ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காலை நேர ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக கடவுளின் நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை நோக்கி இறைவேண்டுதல் செய்வோம். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, விலையேறப்பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேறப்பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, இந்த அண்ட சராசரங்களையும் இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து ஆளுகை செய்து வருகின்ற எங்கள் பரம்பொருளாம் நல்ல கடவுளே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றிகளை படைக்கின்றோம். உம்முடைய இன்ப சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இணைந்து வந்து கடவுளை ஆராதிக்கும்படியாய், உம்மை போற்றி துதிக்கும்படியாய், உம்முடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக இதோ உம்முடைய நிறைந்த ஆசிரியரை நாங்கள் உம்முடைய பரந்த கரத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய இன்ப சமூகத்தை நாங்கள் ஒன்றிணைந்து வந்திருக்கிறோம். கடவுளை, சென்று போன காலங்கள் எல்லாம் எங்களை கண்ணின் கருவிழியை போல எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றீர். உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்களை மறைத்து காத்து வந்திருக்கின்றீர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருக்கிறான் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை போல உம்முடைய நிழலிலே, உம்முடைய செட்டையின் அடிவாரத்திலே எங்களை ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து வந்து
உங்களுடைய இன்ப சமூகத்தில் நாங்கள் இணைந்து வந்து ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மாபெரும் பாக்கியத்திற்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழப்படவும் என்று சொன்னுடைய வார்த்தையை போல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இது கர்த்தர் கொடுத்த நாள் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து கடவுளை போற்றும்படியாக நாங்கள் குழுமி வந்திருக்கிறோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னுடைய வார்த்தையை போல ஆண்டவரே, உடைய பாவங்களோ குற்றங்களோ குறைகளோ மீறுதல்களோ தவறுதலோ ஒருவேளை இந்த வழிபாட்டிற்கு தடையாயிருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் தயவாய் பொறுத்தருளும்படியாக நாங்கள் வேண்டில் இருக்கிறோம். இந்த தொழுகின் வழியாக நாங்கள் புகழ்ந்து பாடுகின்ற இந்த தொழுக்கு அழகு சேர்க்கும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியை பாடுகிற ஒவ்வொரு பாடல்களையும் கடவுள் பொறுப்படுப்பீராக. வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்கள் கர்த்தர் பொறுப்படுக்கும்படியாக வேண்டுகிறோம். கேட்கிற இறை வார்த்தையில் கர்த்தர் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி கொண்டாடுகிறோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியாக வந்து கொண்டிருக்கிற மக்கள் விரைவாய் கடந்து வர கர்த்தர் கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றிக் கொடுவீராக. இந்த இடத்திலே உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை கர்த்தர் நிரப்புகிறபடினாலே, எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளுகிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கிறோம். இந்த வழிபாட்டினுடைய தொடக்கம் முதல் நிறைவு மட்டுமாக உடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதற்கேடும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து கடவுளது தூய திருப்பெயரை போற்றும்படியாக 84வது கீர்த்தனை பாடலை யாவரும் பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்கின்ற கீர்த்தனை பாடலை யாவரும் எழுந்து பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படை தாழும் நாதா பரமசபீர சாதா, பார்ப்படை தாழும் நாதா பரமசபீர சாதா, நாருரு துய வேதா நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கியாதரி போனே நமோ நமோ. சுந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலம் ஈந்தாய், சுந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலம் ஈந்தாய், எந்த போக்கும் எந்தாய் நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தினாச நமோ நமோ, புது எருசலே நகர் ராஜா நமோ நமோ. எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, துங்க மந்தையில் சேரா நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ, திட பலமளித்தமை காவா நமோ நமோ. கரிசித்துதன புத்தி கபடற்ற மன சுத்தி, கரிசித்துதன புத்தி கபடற்ற
திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 சீர்திரியே அவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நாம் யாவரும் நீச்ச நிலையில் 45வது பக்கம் இருக்கின்ற காலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். 45வது பக்கம். ஆண்டவரே என் உதடுகளை தீரந்தருளும், அப்பொழுது உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யவே அருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம், வாருங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம். பாருங்கள். நன்றியர்களோடு அவர் சன்னதி முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் மகத்தானே கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தானே ராஜா. பூமி நாடுங்கள் அவர் கையில் இருக்கின்றன, மலையின் சிகரங்களும் அவருடைய வைகளே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து விழுந்தார்படியிட கடவோம். வாருங்கள். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். நாம் யாவரும் இந்த நிலையில் தானே சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை அனைவரும் முறையாக நாம் வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் 146வது பக்கம் இடம்பெற்றிருக்கிறது. சங்கீதம் 16. கடவுளே என்னை காப்பாற்றும், உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். பூமியில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் சிரேஷ்டமானவர்கள், அவர்களே என் மனமகிழ்ச்சி என்று சொன்னேன். கர்த்தர் என் சுதந்திர பாகம், என் பாத்திரத்தின் பங்கு, என் பாதத்தை தேவரே பாதுகாக்கிறேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்.
ரா காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நன்னம்பிக்கையில் தங்கும். அனைவரும் இணைந்து வாசிப்போம். ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். உமது சன்னிதானத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களால் இருக்கிறபடியே ஆமென். திருச்சபை அமர கிடவது. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 24வது ஓய்வு நாளும், பெந்தேகோஸ்தே பண்டிகை பின் வருகின்ற 25வது ஓய்வு நாளுமாகிய இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளையிலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கவனமாய் கேட்கலாம். இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது திருமறை பாடம் தானியேல் இறைவாக்கு நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 3 முடிய. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பாகம் தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழுப்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்பது. இன்றைக்கு அருளப்பட்ட முதலாவது திருமறை பாடத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாளுக்கு என்று தரப்பட்டிருக்கின்ற 2வது திருமறை பாடம் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். எந்த ஆசாரியர் நாடவரும் ஆராதனை செய்தவரும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் இருந்தான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி எந்தைக்கும் தேவனுடைய வழிபாசத்தில் உட்கார்ந்து இனி நம்முடைய சட்டங்களை நமது பாரப்படியாகி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்னென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்கிறார். எப்படி அந்த நாட்கள் இருக்கின்றோம், நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் யுத்தம் பரிசெலுத்தப்படுகிறதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிலும் ஈவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின்மை அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துன்மன சாட்சி நீங்க தெரிவிக்கப்பட்ட இதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் சுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுக்கு அசைவில்லாமல்
விதமாக பார்த்தேன். அப்படியாக நாம் இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி நாம் யாவரும் வாசிக்க எழுந்து நிற்போம். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பாடம் தூய மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். மார்க் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்கள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயோ, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதீர்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அழிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசும் என்று முன்னதாக கவலைப்படாமல் சிந்தியாமல் இருங்கள். அந்நாளிகையில் உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்த நிறைவேறும் போதே ரட்சிக்கப்படுவார் என்றார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பவித்து கண்களில் பிறந்து பொது பிலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து வைத்திருந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரை மத்தினை நிற்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்களும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வேளையிலும் ஒரு ஆலயத்திலே கடவுளது நாமத்துடைய மகிமைக்கென்று சொல்லி இங்கே முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த பொருள் திருவிருந்திற்கு பயன்பாட்டிற்கென்று சொல்லி வழங்கப்பட்டிருக்கிறது. திருவிருந்து பகிரப்படுவதற்கு எளிமையான முறையிலே நாட்களிலே ஆலயங்கள் அனைத்திலும் பயன்படுகின்ற ஒரு வகையிலே இந்த இண்டிவிஜுவலுக்காக வைக்கப்பட்டு ஒரு ட்ரே வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் செலவின் அளவிலே திருமதி கமலம் அருமைதாஸ், திருமதி தங்கம் அருமைதாஸ் அவருடைய குடும்பத்தின் வாயிலாக இந்த காரியங்கள் குறிப்பாக அவருடைய மகள் வனிதா சேகர் அவருடைய சார்பாக இந்த காரியங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்திற்கு நாங்கள் ஜெபித்து கடவுளது வைபீடிச்சு நாம் இதை பிரத்தியப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் நோக்கி இணைந்து ஜெபிக்கிறோம். அதே போலவே இந்த முன்பதாக இந்த கார்பெட் இதில் 2 அளவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய திருச்சபையிலே வருகின்ற அருமையான முன்னாள் திருச்சபையிலே கோயில்களை காணத்த அன்பான ஐயா அவர்கள் இதை படைத்திருக்கிறார்கள். எனவே நான் இவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். ஒருவராய் மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றீர்கள் நல்ல கடவுளே.
நன்றி நிறை உள்ளத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் அனைவரும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வருகின்றோம். உமக்கு நாங்கள் புகழ்ச்சி சேர்க்கும்படியாக உம்முடைய திருப்பெயருடைய மாட்சிமைக்காக மகிமைக்காக எங்களால் இயன்றவற்றை நாங்கள் உமக்கென்று செய்கின்றோம். உம்முடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்டவைகளை நாங்கள் மீண்டும் உமக்கு நாங்கள் தருவதிலே நாங்கள் ஓகி அடைகின்றோம், மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். கடவுளும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வேளையிலும் கடவுளுடைய திருப்பெயருடைய மகிமைக்கென்று சொல்லி ஆண்டவரை திருவிருந்து பரிமாறுவதற்கென்று சொல்லி இதில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த கம்யூனியன் ட்ரை இதற்காக நாங்கள் செபிக்கின்றோம். கடந்த காலங்களிலே ஆண்டவரை சாதாரண வழியாக வழங்கப்பட்ட சூழலில் இந்த வழிபாட்டிற்கு தடைகள் நீங்கி வரும்படியாகவும் உங்களுடைய நாமத்திற்கு மகிமை என்று சொல்லி இதை படைத்திருக்கிற அன்பு இறை குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருமதி தங்கம் அருமைதாஸ் அதி அருமையான எங்கள் குடும்பத்திலும் அருமையான மகள் திருமதி வனிதா சேகர் எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். நோக்கத்தை அறிகின்ற கடவுள் விரும்புகிற விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். உமக்கு நன்றி படைக்கிறோம். கடவுள் இதன் வழியாக நம்முடைய குடும்பங்களை கற்க நிறைவாய் புறப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். பிள்ளைகள் குடும்ப வாழ்விலும் அனைத்தையும் தந்து நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளை திருமணமாகி நம்முடைய பிள்ளைகள் வேறு திருச்சபைகளில் சென்றாலும் கூட இத்திருச்சபை நினைந்து செய்கின்ற நல்ல காரியங்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆசை நிறைந்த கரம் நம்முடைய மக்களோடு நிறைவாய் தங்கட்டும். உங்களுடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் இதை தனிமைப்படுத்தி அதை நாங்கள் பிரத்யேகப்படுத்துகிறோம். கடவுளை தொடர்ந்து உடைய நாம மட்டுமே தொடர்ந்து மையப்பட கர்த்தர் அருள் தருவீராக. அவனமாக உடைய ஆலயத்துடைய மகிமைக்கென்று சொல்லி ஆண்டவரே பயன்பாட்டிற்கு என்று சொல்லி இந்த காப்பற்றவைகளை படைத்திருக்கிற இந்த திருச்சபையை முன்னாள் ஆண்டவரே கோயில் பிள்ளை பணியை செய்த அருமையான சந்திரன் அன்பு ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கடவுள் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஈரோடு பகுதியிலே நாட்களிலே அவர்கள் பணி செய்கிற காலங்களும் நம்முடைய வல்லமையான கிருபை தங்கட்டும். குடும்ப வாழ்விலும் நிறைவு தந்து காத்துக்கொள்வீராக. கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வு தங்கட்டும். தொடர்ந்து நல்ல வாழ்வை பலன் சுகாரத்தை கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. இன்னுமாக இத்திருச்சபைக்கு முன் நாட்களிலே எவ்வளவோ காரியங்களை செய்து அமர்ந்திருக்கின்ற மக்கள் இன்னும் செய்யும்படியாக விளைகின்றவர்கள் முன்குறித்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் அனைவரோடு உடைய வல்லமையான கரம் தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். அவரவர் தகுதிக்கு திறமைக்கேற்ற வகையிலே நாங்கள் படைப்பதிலே கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றவராய் இருக்கிறேன். தொடர்ந்து உடைய நாம் மட்டுமே தொடர்ந்து மகிமையுடைய கர்த்தர் எங்களை கருவிகளாய் பயன்படுத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதில் படைத்த கரங்களை ஆசீர்வதில் இது நாமத்தில் தொடர்ந்து மகிமையுடைய கர்த்தர் கிருபை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இறைமைந்தர் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் கடவுளே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே இந்த கம்யூனிஸ்டரை வேலை நான் செய்து வைக்கிறேன். ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் அருள்முறைக்கு ஆயத்தமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 298வது ஞான பாடலை யாவரும் எழுந்து பாடுவோம். 298வது ஞான பாடல். கிறிஸ்தின் இரத்தம் நீதியும் என் அலங்கார சால்வையும் அதை உடுத்திட்டு அடியே தெய்வாசனத்தின் முன்னிருப்பு என்கின்ற பாடலை யாவரும் எழுந்து பாடுவோம். கிறிஸ்தின் இரத்தம் நீதியும் என் அலங்கார சால்வையும் அதை உடுத்திட்டடியே தெய்வாசனத்தின் முன்னிற்பே என் ஆத்துமத்தை ரட்சிக்க மரத்தில் இரத்தம் சிந்தின தெய்வாட்டு கோட்டியானவர் என் கர்த்தர் என் இரட்சகர். அவர் இரக்கம் யாவிலும் உயர்ந்த செல்வம் ஆசியும் அதன்றைக்கும் பரத்திலே செல்லும் மீட்பு பொருளே. அவரட்சை பின்பலனார் அவர்க்கு நான் மாவோன்மையாய் உழைத்த
இதெல்லாம் எண்ணாதே மாயேழை பாவியடியே நீர் மீட்டி சேர்த்திடும் என்பே தெய்வீக மைந்தாயே சோவே மணி கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே இறை சமூகத்திலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் நமக்கு நம்முடைய வாழ்விலே திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 24வது ஓய்வு நாளாகவும் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின் வருகின்ற தொடர்ந்து வருகின்ற 25வது ஓய்வு நாளுமாக இந்த நாள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த நாட்களே பொது காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற பெந்தேகோஸ்தே பண்டிகை பின் வருகின்ற இந்த காலங்களாக நமக்கு ஒரு நெடிய நாட்களாக நீண்ட காலங்களாக இது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களில் குறிப்பாக இந்த ஆசிரியர்களால் நமக்கு பலிபீடத்திலே போட்டப்பட்டிருக்கின்ற கலர், அதே போல அடியனுடைய ஸ்டோல் வேலை பார்க்கவும் நாம் இந்த பச்சை நிறத்திலே நாம் அதை பார்க்கிறோம். கடவுளுக்குள் நாம் வளரும்படியாக, கடவுளுக்குள் நாம் பெருகும்படியாக, கிறிஸ்தவ வாழ்விலே ஒவ்வொருவரும் வளர்ந்து பெருகும்படியாக நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அருமையான ஓய்வு நாளினுடைய காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் தானியேல் இறைவாக்கு நூல், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம். அதிலே வசனங்கள் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க கடந்து செல்வோம். உன் ஜனத்தாரை பாதுகாக்கும் பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே எழும்பி வருவார். மனுஷ ஜாதி தோன்றியது முதல் இக்காலம் மட்டும் இல்லாத துன்ப காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். தூள் நிலத்திலே நித்திரை செய்யும் அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிமான்களாகும்படி செய்கிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றுமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்பதுவே தலைவணங்கி நாம் அனைவரும் இறைவேண்டுதல் புரிவோம். கிருபை கடலாகி எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் ஒரு ஓய்வு நாளை எங்கள் வாழ்விலே கடவுள் இலவசமாய் கொடுத்து உம்முடைய கிருபை ஈவினால எங்களுக்கு தந்து எங்களை காத்து வருகிற உம்முடைய பேரன்பை எண்ணி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கடவுளை, இந்த வேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்க நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிற வேளையில் கர்த்தர் எங்களோடு நீர் இடைபடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கடவுளின் ஆவி என்று சொல்லி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் இந்த மறை உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டிய ஆற்றலை தூய் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு தரும்படியாக வேண்டுகிறோம். அடியாரின் வாயின் வார்த்தைகளும் வேத வார்த்தைகளை தியானிக்கின்ற உம்முடைய மக்களது இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் அமைவதாக. ஆமென். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இவ்விடத்திலே தானியேலுக்கு கடவுளாலே அருளப்படுகின்ற வார்த்தை, தானியேல் ஒரு இறைவாக்கினராக, ஒரு தீர்க்கதரிசியாக அவர் அன்றைக்கு காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஆகிய தானியேலுக்கு பல திருக்காட்சிகளை, வர இருக்கின்ற பல காரியங்களை, சொல்லப்படுகிற அனுபவங்களை
அங்கே நாம் தெளிவாக காண முடிகிறது. பொதுவாக தானியேல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் ஏறக்குறைய ஒன்று போல அமைந்திருப்பதை நாம் காண முடியும். இறுதி காலங்களில் இருக்கிற உபதேசங்கள், அதாவது வருகின்ற முடிவு காலங்களிலே வரக்கூடிய உபதேசங்களை குறித்து இந்த வார்த்தைகள் அனைத்தும் வருவதை பார்க்க முடியும். பலவிதமான உருவகங்களை மையமாய் வைத்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லி பலவிதமான உருவங்களை மையமாய் வைத்து சொல்லப்படுகிற வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்வை அவர்கள் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாய் தன்னை மாற்றிக்கொள்ளும்படியாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்போடு கூட சார்ந்திருக்கின்ற ஒரு உபதேசங்களாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வு முதலாவது முடியுமா அல்லது இறைவனது இரண்டாம் வருகை முதலாவது இருக்குமோ நமக்கு தெரியாது. என்றாலும் கூட முடிவு என்று சொல்லி ஒன்று இருக்கு. நம்முடைய வாழ்வு ஒரு முடிவு, இந்த உலகத்துடைய ஒரு முடிவு. இப்படி இருக்கிற பொழுது முடிவு இருக்கு என்று சொல்லி முடிவை நோக்கி எதிர்நோக்கி இருக்க நாம் நம்முடைய வாழ்விலே ஆயத்தம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும்படியாக கடவுள் நமக்கு அழைப்பு தருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற பொழுது, அதாவது மீகாவேல் என்கின்ற தூதரை குறித்து இந்த வார்த்தைகள் வருகிறது. மீகாவேல் நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறவராக அங்கே அருளப்படுகிறது. அது மட்டுமல்ல, பொல்லாத தந்திரமான பிசாசு சர்ப்பம், வலு சர்ப்பம் தம் மக்களை தீண்டுகின்ற வேளையிலே தம் மக்களை அழிக்க வருகின்ற பொழுது அந்த பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாக மீகாவேல் தூதன் கடவுள் தம்முடைய மக்களுக்கு பாதுகாவலராக தரப்படுகிற அனுபவங்கள் எல்லாம் சொல்லப்படுகிற ஒரு நிலையை நாம் காண முடிகிறது. அதாவது பெரிய ஒரு யுத்தம் ஏற்படும். அந்த யுத்தத்தின் வேளையிலே கடவுள் அந்த வலுசர்ப்பத்துடைய பிடியிலிருந்து பாதுகாக்கும்படியாக கடவுள் தம்முடைய தூதராய் காணப்படுகிற மீகாவேலை ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தைகள் வெளிப்பட்ட 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் அதெல்லாம் காண முடியும். பின் நாட்டில் வரக்கூடிய சம்பவங்களை குறித்து அதை சொல்லப்படுகிறதை பார்ப்போம். பல யுத்தங்கள் ஏற்படும். அந்த யுத்தத்திலே அவர்கள் ஏற்படுகிற யுத்தத்திலே பாம்பு, அந்த வலுசர்ப்பம் பிசாசோடு சார்ந்திருக்கின்ற அந்த நிலையில் வருகிற அழகின் தூதர்கள், அதே போல கடவுளுடைய தூதன் மீகாவேலோடு இணைந்திருக்கிற அந்த யுத்தத்திலே அவர்கள் ஜெயிப்பதில்லை, அவர்கள் தோல்வி பெறுவார்கள். மீகாவேல் தம்முடைய மக்களுக்கு விடுதலை கொடுப்பதாக அவளோடு கூட இணைந்திருக்கிற கடவுளது மக்கள் ஜெயம் பெறுகிற அனுபவத்தை அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் காண முடியும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கிற பொழுது ஒரு பெரிய யுத்தம் ஏற்படுகிறதாக அந்த இடத்திலே சொல்லப்படுகிற பொழுது அதை குறித்து நமக்கு சரியான வியாக்கியானங்கள் நமக்கு ஒரு அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அதை நாம் புரிந்து கொள்வது நம்பிக்கையின் வழியாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். தீமைக்கும் நன்மைக்கும் எதிரான ஒரு போராட்டங்கள், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எதிரான ஒரு போராட்டங்கள், மேடுக்கும் பள்ளத்துக்கும் எதிரான ஒரு வித்தியாசம் தான் இந்த உலகத்திலே கடவுள் நம் முன்பதாக வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஒரு அர்மகதான யுத்தங்கள் என்றெல்லாம் சொல்லி வார்த்தைகள் பின் வெளிப்படும் ஆகமங்களில் வருகிறது உண்டு. என்றாலும் ஒரு காரியம், இறை மக்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் அழகின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு புறம், இருவருக்கும் ஒரு முடிவு ஏற்படுவது உண்டு. அந்த முடிவிலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஒவ்வொரு கடவுள் வைத்திருக்கின்றார். விவிலியம் சொல்லும் பொழுது சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்வானா? சுதந்திரித்துக் கொள்வானா. சுதந்திரித்துக் கொள்ளுகிற, உரிமையாக்கிக் கொள்ளுகிற காரியம், தன்னுடைய சொந்த சம்பத்தாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய காரியம் என்று சொன்னால் கடவுள் வழங்குகின்ற நிலையான ஆசீர்வாதங்களை ஜெயம் கொள்ளுகிறவன் தன் வாழ்விலே அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிற வேளை முடிவிலே நம்முடைய வாழ்வை கர்த்தருக்குள்ளாய் காத்துக் கொள்கிற பிள்ளைகளாக அவர் கொடுக்கிற பேரின்பத்தை நம்முடைய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது அனைத்துமே சிற்றின்பங்கள், எல்லாமே சிற்றின்பங்களாய் இருக்கிறது. சிற்றின்பங்களுக்கு பேரின்பங்கள் வித்தியாசத்தை பார்க்கிற பொழுது, ஒரு சுவையான உணவு சாப்பிடுற பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அது சிற்றின்பம். ஒருவேளை நம்முடைய விருப்பம், நாம் ஒரு வாகனங்களை பெறுகிற பொழுது, அதை பெறுகிற பொழுது ஒரு கிடைக்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாத காலங்கள் ஒரு சிற்றின்பம். ஆனால் அது நம்முடைய பேரின்பமாக இருக்கவே முடியாது. அப்ப இந்த உலகத்திலே காணப்படுகிற சிற்றின்பங்களையும் வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாக, பேரின்பத்தை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாய் நாம் அந்த சிற்றின்பங்களை கூட ஒருவேளை அதை நாம் மேற்கொள்ளுகிற அனுபவமிக்கவளாய் வாழ கடவுள் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வை கர்த்தருக்குள்ளாய் காத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் இருக்கும்படியாக நம்மை அழைக்கின்ற பொழுது, முடிவு என்று சொல்லி கொண்டிருக்கிற பொழுது நாம் அநேகர், இங்கே வேணும் சொல்லுகிறது இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் அதிலே 2வது வசனம் சொல்லுகிற பொழுது, தோள் நிலத்திலே நித்திரை செய்யும் அநேகரிலே
சிலர் நித்திய ஜீவனுக்கு என்றும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்திருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. அதற்கு நாம் யாருமே விதிவிலக்கல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடவுளை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறவர்கள் அனைவருக்குமே உயிர்த்தெழுதல் என்பது உண்டு. கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது அது அனைவருக்குமே உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த ஒரு பாக்கியம் அனைவருக்கும் உண்டு. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலிலே 2 விதமான வித்தியாசங்களை நாம் காணுகின்ற பொழுது இந்த வேதம் சொல்லுகிறது, மண்ணிலே மரிக்கிறவர்கள் அவர்கள் உயிரோடு கூட எழுகின்ற வேளையிலே ஒரு சாரார் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி விழித்திருப்பார்கள். இன்னொரு சாரார் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, நித்தியமான நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்திருப்பார்கள். அப்போ இந்த உயிர்த்தெழுதலிலே நாம் பங்குள்ள பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுதல் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிறிஸ்து மூலமாய் தரப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வாக்கியம். கிறிஸ்து முதலாவது அவர் மரித்து உயிர்த்தெழுதலை முதல் கனியாக பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உணவாய் உட்கொள்கிறோம், இதை நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டும் ஒவ்வொருவரும் மனுக்குலம் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு என்பது உண்டு. ஆனால் ஒரு சாரா நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி, நித்திய வாழ்வுக்கு என்று சொல்லி சேர்க்கப்படுகிற அனுபவங்கள். இன்னொரு புறம் பார்க்கிற பொழுது ஒரு நித்திய நிந்தைக்கு என்று சொல்லி, நித்திய நிந்தனைகளுக்கு என்று சொல்லி, இகழ்ச்சிகளுக்கு என்று சொல்லி விழித்திருப்பார்கள் உயிர்த்தெழுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது இதில் நாம் எந்த சாராரை சார்ந்து கொள்ள போகிறோம் என்கிற ஒரு கேள்வி கடவுள் வைக்கிறார். செம்மறியாடை வெள்ளாடை கடவுள் வெவ்வேறாய் தனித்தனியாய் பிரிப்பது போல, செம்மறியாடை போல தன்னுடைய வாழ்வை பகடம் இல்லாமல் தன்னுடைய வாழ்வை காத்துக் கொள்ளுகிற அனுபவங்களில் வாழுகிறவர்கள், ஒருவேளை தன்னுடைய கபடம் வஞ்சனைகள் நிறைந்திருக்கிற சூழ்நிலை வாழுகிறவர்கள். இப்போ 2ஆய் கடவுள் பிரிக்கிற பொழுது நாம் எதை சார்ந்து கொள்ள போகிறோம்? அதாவது இஸ்ராயேலுடைய வாழ்வை பார்க்க உங்கள் முன்பதை வாழ்வையும் மரணத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திருச்சட்டங்களை கடைபிடித்து நீங்கள் வாழ்கிற பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். ஆனால் அதே வேளையிலே கடவுள் தருகிற கட்டளைகளை நியமங்களை கடைபிடித்து வாழாத வேளையிலே நீங்கள் அழிவை நீங்கள் தழுவிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே முடிவிலே நம்முடைய வாழ்வையிலே நாம் எதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கிற ஒரு கேள்வியை கடவுள் இந்த நாளிலே நமக்கு முன்பதாக வைக்கின்ற பொழுது நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க போகிறோம்? இந்த உலகம் என்பது இன்னைக்கு ஒரு வித்தியாசமாய் சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்வை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே மிகுந்த துன்பங்கள் வரும் என்று சொல்லுகிற வேளையிலே ஒருவேளை சின்ன துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் பாருங்கள், சென்னையில தான் பெரிய ஒரு மழை, அங்கதான் பெரிய பிரச்சனை. சென்னையில மழை தண்ணி தேங்கி இருக்கு, இந்த ட்ரெயின் ஆகி போற வழியே இல்லை, எல்லா மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி நாம் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நேற்று கடல் நாட்டில் பெய்த மழையிலே கன்னியாகுமரி மாவட்டங்களிலே, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்கள் பலவிதமான பாதிப்புகள். அதாவது பெரிய ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் சேனல் வழியாக பிரித்துடும்போது சேனலை உடைப்பு ஏற்பட்டு பல இடங்கள் நற்சேதங்கள், பல வாழைகள், பல பயிர்கள் எல்லாம் அழிந்து போகிற நிலைகளை பார்க்கிறோம். எப்படி இருக்கும்? விவசாயத்தை முதல் செய்திருக்கிறவர்கள் அழிவை காணும் பொழுது உள்ளங்கள் எவ்வளவு துடிதுடித்திருக்கும். மிகுந்த துன்பங்கள் வரும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படும் இந்த மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஒரு மாதிரிகளாக இவைகள் நம்முடைய வாழ்வு ஒருவேளை அது தரப்படலாம். எதிர் சொல்லப்படும் இக்காலம் முதல் இல்லாத துன்பம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகுந்த ஒரு துன்பம் ஒன்று வரும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு இக்காலம் காணுகின்ற சிறு துன்பங்கள். அன்பானவர்களே, இதெல்லாம் நாம் காணுகிற பொழுது நம்முடைய வாழ்வை கடவுளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அனுபவத்திலே, அப்ப நம்முடைய வாழ்வு கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழுகிற அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு மகிமையாக ஓடுகிற ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, முடிவிலை நம்முடைய விசுவாசி காத்துக் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வசனங்களிலே நாம் காணுகிற பொழுது ஒரு பெரிய நன்மைகளை தருகிறார். முடிவிலே நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சன்மானம், நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெகுமதி, அதை குறித்து நாம் காணுகின்ற வேளையிலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தினுடைய ஒளியை போலவும், அநேகரை நீதிமான்களாகும்படி செய்கிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றும் உள்ள சதா காலங்களில் என்ன செய்வார்களாம்? பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக பூமியிலே ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லுகிற ஒரு விதமான ஒரு நம்பிக்கைகள் நம்முடைய கீழே நாடுகளிலே பொதுவாக இருப்பது உண்டு.
இயேசு கிறிஸ்துவோட பிறக்கிற பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றிய அனுபவத்தை கூட நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நட்சத்திரங்கள் பிறகு இருக்கிறதா என்ன நமக்கு அது தெரியவில்லை. கிறிஸ்து பிறந்தவன் நட்சத்திரம் தோன்றியது. ஒருவேளை ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறவரும் புதிய நட்சத்திரம் தோன்றுமா இல்லை என்பது ஆராய்ச்சி நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் நட்சத்திரம் என்பது அது லைவ் வாழ்வுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் கிரிக்கெட் முன்னாடி நம்ம கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேன் விளையாடி கொண்டிருக்கிறது பேருக்குள்ள போட்டிருப்பாங்க, அதுல ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ விளையாடி அவுட் ஆகல, விளையாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஒருவேளை உலகத்திலே இந்த ஒரு அவுட் ஒரு மரணனுடைய வாழ்விலே ஒரு முடிவாக இருந்தாலும் கூட நாம் நித்திய ஜீவனுக்கு நிறை சேர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிற பொழுது சில நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி விழித்திருப்பார்கள். அப்ப அந்த நித்திய ஜீவனுக்கு சொல்லி விழித்திருக்கிற அளவு மிக்கவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற சன்மானம் எதுவென்று சொல்லுகிற வேளையிலே அவர்கள் ஞானவான்களாய் இருக்கிற ஆகாய மண்டலத்திலே பேரொளியை போல இருப்பார்கள். ஆகாய மண்டலத்தில் இருக்கிற பேரொளியை போல இருப்பார்கள் என்று சொல்லிப்பார். பேரொளி நட்சத்திரம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு நட்சத்திரம் ஒரு சன், சூரியன் ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம். அப்போ அதே போல பிரகாசிக்கிற அதை தழுவி ஒருவேளை அதை தழுவி நிலவு ஒளி கொடுப்பது போல கடவுளை பிள்ளைகளாய் நாம் ஆண்டவர் இயேசுவுடைய நாம் அதை உட்கொண்டு பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக பேரொளி வீசுகிற பிள்ளைகளாக இருக்கிற அனுபவத்தை கடவுள் நமக்கு வாழ்வின் நிறைவிலை கொடுப்பதாக திருவுளம் பெற்றுகிறார். அது மட்டுமல்ல, இங்கே நாம் காணுகிற வேளையிலே அநேக மக்களை கடவுளுக்கு நிகராய் நடத்தினவர்கள், நீதிமான்களை மாற்றும்படி கடவுள் நம்மை நீதிமானாய் மாற்றிருப்பது கடவுளுடைய சுத்த கிருபை மூலமாக. நம் நீதிமான்களை மாற்றப்பட்டிருக்க நாம் பிறரை நீதிமான்களை மாற்றும்படியாக நீதிக்குரிய வழியிலை நடத்தும்படியாக நம்மை அழைத்திருக்கிற பொழுது அநேக நீதிமான்களாய் மாற்றினவர்கள், நீதிமான்களை மாற்றும்படியாக செயலாற்றினவர்கள் எப்படி இருப்பான்னு சொன்னால் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல என்றும் அவர்கள் என்ன செய்வார்கள், பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதை பேரொளியாய் இருக்கும்படியாக, பேரொளியாய் நாம் காணப்படும்படியாக இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களாக ஒளி வீசி கொண்டிருக்கும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். வாழ்வதின் வழியாக பாக்கியம் அல்ல, மரிக்கிறவர்கள் கடவுளுக்குள் மரிப்பது ஒரு பாக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்வு உயிர்த்தெழுதல் விழித்தெழுதல் அது நித்தியமான வாழ்வுக்கு நேராக அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் என்றும் பேரொளி வீசும்படியாக, என்றும் நட்சத்திரங்களாய் நாம் ஒளி வீசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மக்களை இருப்பதன் வழியாக நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அதைவிட மேலாக கடவுளுடைய இன்ப சமூகத்திலே எப்பொழுதும் நாம் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிற அனுபவங்களாக இருக்கிறது. ஒரு வேளை பகலில இவ்வளவு வெளிச்சம் பயிர் பச்சைகளுக்கு அழகு சேர்க்கும்படியாக வெளிச்சங்களை இன்னைக்கு தழுவி கொண்டிருக்கிறோம். இரவிலே அவ்வாறு இல்லை, செயற்கை ஒளியை தான் மனுஷன் ஒளியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றும் உள்ள வெளிச்சத்தை நாம் பெறும்படியாக எப்பொழுதுமே வெளிச்சத்தை பெற்றிருக்கிற அனுபவத்தை கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். ரேடியம் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த வாட்சஸ்ல ரேடியம் இதை கூட இருக்கு. ரேடியம் அந்த ரேடியம்க்கு வெளிச்சத்தை டக்குனு நம்ம லைட்ஸை போட்டிருக்கோம். லைட் ஆஃப் பண்ணா டக்குனு பார்த்தா அந்த பிரைட்ஸ் அந்த ரேடியம் வெளிச்சமா இருக்கும். முன்னாட்டில் ஒரு 95, 96 ரொம்ப அபூர்வமா இருந்தது. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம மகிழ்ச்சிக்கு. அப்போ ஒரு நாட்கள்ல அது ரொம்ப, ஆனா அந்த வெளிச்சம் கொஞ்ச நேரம் கழிச்ச கூட அது அப்படியே மங்கிடும். இந்த உலக பிரகாரமான ஓட்டங்களிலே கடவுள் நம்மை ஒளி வீசும்படியான பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை உலகத்தில் மேடு பழம் நிறைந்த உலகத்திலே கொஞ்ச நாளுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து கொஞ்ச நேரம் ஒளி வீசி சிறப்பா நீதிமான்களை வாழ்வோம். மறுபடி கொஞ்ச நாள் போன பிறகு அந்த வெளிச்சம் அப்படியே நம்ம விட்டு அந்த ரேடியோ மங்குறது போல அப்படியே மங்கிடும். மறுபடியும் வேறு நேரங்களில் கடவுள் நம்மை சிற்றிக்கிறார், நம்மை சீர்படுத்தும்படியாக கடவுள் புடமிடுகிறார். புடமிட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் நம்ம என்ன செய்வோம், அப்படி செழிக்கிறோம், மறுபடியும் எழுகிறோம். விழுந்து எழுவது மனித இயல்பு, தவறுவது மனித இயல்பு. மன்னிப்பது கடவுளுடைய ஒரு குணமாக இருக்கிறது. கடவுள் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். அவருடைய பேரொளி என்பதாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் போய்விடும். வெயில் கண்ட பனியை போல. பனி பார்த்தீங்கன்னா பனிக்கு வல்லம் உண்டு. சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பனி கட்டிய நைஃப் வடிவத்தில் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும்னா அதை எடுத்து என்ன செய்வாங்க, அதை மாடு கொண்டு பார்க்கணும். ஏன்னா அடையாளமே தெரியாது. அதோட வல்லம் உண்டு, ஆற்றல் உண்டு. ஒருவேளை பாவம் கூட வல்லமை போல பாவத்தை அழிக்கிற பரம நமக்கு இருக்கிறார். பாவத்தின் கூட நமக்கு நம்முடைய நிலையான வாழை விட்டு மாறி போகும்படி நரகத்திலே கொண்டு செல்ல வல்லமை கூட அதற்கு உண்டு. அந்த
பாவத்தை கர்த்தர் அல்ல, அவர் மாற்றிப்போட அவர் வல்லவராக காணப்படுகிறார். எனவே தானியேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் இந்நாட்களிலே கடவுள் நமக்கு தருகின்ற வேளையிலே ஒரு நிறைவை சார்ந்திருக்கிற ஓட்டத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் நட்சத்திரங்களாய் திகழும்படியாக, நாம் ஒவ்வொருவரும் பேரொளி வீசுகிற நல்ல ஒரு ஒளியாக திகழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அநேகருக்கு ஒளி கொடுக்கிற கலங்கரை தீபங்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பிற்கு இனியவர்களே, இதெல்லாம் பல முறை நான் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எனவே நம்முடைய வாழ்வு சொல்லப்படுது, நீங்கள் உலகத்திற்கு ஒளி என்று சொல்லுகிறார். ஒட்டுமொத்த வேத எழுத்துக்களை எல்லாம் சாராம்சமாய் படித்து பார்க்கும் பொழுது கடவுள் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்று சொல்ற வேளையிலே கடவுள் நீதிமானாய் நாம் வாழ எதிர்நோக்கி இருக்கிற பொழுது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த வேத எழுத்து ஒவ்வொரு 7 முறை உலகிலே உருக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது, புடமிடப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. எந்த விதமான மருவமோ, எந்த விதமான குறைகளோ, எந்த விதமான மாசோ ஒன்றுமே இல்லாத அளவிலே தூய்மைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. வைரத்தால் அறுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே கூட கற்ற வார்த்தைகளை கொண்டு நம்மை அவர் உருவாக்கி நம்மை உடமிட்டு நம்மை சீர்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். எத்தனையோ பக்தர்கள் கடவுளுக்கு என்று சொல்லி வாழ்ந்தார்கள், ஆசிரியம் மட்டும்தான் பெற்றார்களா? நீங்க பாத்தீங்கன்னா இல்ல. இவரே திருமுகத்துல 11ஆம் அதிகாரத்தில் நாம் காணுகிற நேரங்களிலே கடவுளுக்குள் வாழ்ந்தவருடைய வாழ்க்கையிலே வெறும் ஆசீர் மட்டும்தான் உண்டா, இந்த இம்மைக்குரிய ஆசீர் மட்டும்தான் உண்டா என்று சொல்லி பார்த்தால் இல்லை, ஆசிரியை பெறவில்லை. உலகம் ஆசிரியை பெறாமல் மறித்தவர்களுடைய வாழ்க்கையில உண்டு. ஆனால் கடவுள் தருகிற ஆசீர்வாதம் நித்திய ஜீவனாக இருக்கிறது, நித்திய பேரின்ப வாழ்வாக இருக்கிறது. எனவே நம்முடைய ஓட்டமும் அதை சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பிற்கு இனிய மக்களே, நம்முடைய வாழ்வை இறைக்கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நற்செய்தியின் வாசகங்களெல்லாம் நாம் காணுகின்ற வேளையிலே பல வார்த்தைகள் இயேசு ஆண்டவர் கூட சொல்லியிருக்கிற வார்த்தைகள் கூட நமக்கு உண்டு. மத்திய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை இங்கே சொல்லப்பட்ட அதே வார்த்தையில் சொல்லப்பட்ட அநேகர் நித்திய ஆக்கினைக்கென்று சொல்லி விழித்திருப்பார்கள், அநேகர் நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி விழித்திருப்பார்கள் என்று சொல்லி நாம் காண முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு என்று சொல்லி சேர்த்துக் கொள்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நீதிமான்களாய் வாழ்வதற்கான ஒரு சிறிய படிநிலைகளை நாம் காணுகிறது. இயேசு ஆண்டவரே சொன்ன வார்த்தை மத்திய நற்செய்தி 25ஆவது அதிகாரம், மத்தேயு 25ஆவது அதிகாரத்திலே 46ஆவது வசனத்தை நாம் ஒரு விசை படித்து நாம் அதை காணுகின்ற வேளையிலே பாருங்க, அப்படி இவர்கள் நித்திய ஆக்கினைக்கு போவார்கள், நீதிமான்களோ நித்திய ஜீவனுக்குள் போவார்கள். அப்ப நீதிமான்களா இங்கே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். நீதிமான்களை காணப்படுவதற்கான ஒரு படிநிலையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த முழுமையான அந்த அதிகாரங்களிலே ஒரு பகுதிக்கு பிற்பாடு வரக்கூடிய வசனங்களை நாம் படித்து பார்க்கிற வேளையிலே எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற வேளையிலே இது மிகுந்த சிறியவராக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தாயிற்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிதான் சொல்லுகிறார். 45 வசனம் சொல்லுகிறது, இது மிகவும் சிறியவராக இவர்களிலே நீங்கள் எதை செய்தீர்களோ அது அவர்களுக்கல்ல, அது எனக்கே செய்தீர்கள். அப்போ காணப்படுற எளியவர்கள் இளையவர்கள் இவர்களுக்கு நாம் செய்கிற தொண்டு அது அது அவர்களுக்கல்ல, அது கடவுளுக்கு பரமனுக்கு செய்கிற ஒரு தொண்டாகிறது, அது அவருக்கு செய்த ஒன்றாயிருக்கிறது. எனவே தொடர்ச்சியிலே சொல்லுகிறார், எனவே அப்படி இவர்கள் நித்திய ஆக்கினைக்கு போவார்கள் என்று சொல்லும் பொழுது இது சிறியவருக்கு உதவி செய்யாதவர்கள், சிறியவருக்கு இறங்காதவர்கள் அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு போவார்கள். ஆனால் நீதிமான்களோ என்று சொல்லும் பொழுது ஏன் நீதிமன்ற வார்த்தை சொல்ல வேண்டும்? முன்பு இந்த ஸ்டோரி இந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு இந்த வார்த்தை சொல்ல வேண்டும். அப்ப நீதிமான்களை வாழ்வதற்கான ஒரு சின்ன சிறு படிநிலை எதுவென்று சொல்ல, நாம் காணுகிறவர்கள் மத்தியிலே சிறுமைப்பட்டிருக்கிறோம் நாம் செய்கிற ஒரு காரியம். பலருடைய வாழ்விலே கிறிஸ்துடைய ஒரு முதிர்ச்சியுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாக இது ஆரம்ப காலங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையில நம்ம அர்ப்பணிப்பது நாட்டிலே செல்ல செல்ல நம்மையே அர்ப்பணிப்பை சென்று விட வேண்டும். அதான் கிறிஸ்துவ பெரிய முதிர்ச்சியாக இருக்கிறது.
எனவே அன்பிற்கினியவர் நம்முடைய வாழ்வை கத்தருக்குள் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக நம்ம இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் இழக்கிறோமோ அதையெல்லாம் பரலோகத்தில் நாம் இரட்டத்தனையா இதை பெற்றுக்கொள்ள முடியும், நூறத்தனையை பெற்றுக்கொள்ள முடியும் இதெல்லாம் ஆண்டவர் விளப்பியிருக்கிற பொழுது பல உபதேசங்கள் இந்த உலகத்தை தழுவியதாகவே இந்த சிற்றின்பத்தை சார்ந்தே இருப்பதை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம் வேண்டாமா? ஒரு மனுஷன் உலகத்துல நீதிமானா வாழ்றான், உண்மையா வாழ்றான், நியாயமா வாழ்றான், இடையே இருந்தாலும் கூட பரவாயில்ல, எனக்கு அன்றைக்கு கிடைக்கிற உணவு எனக்கு போதும் என்று சொல்லி கஷ்டப்பட்டு வாழ்றான். ஒரு மனுஷன் உலகத்துல ஒரு சிறப்பாய் வாழ்றான், மேன்மையாய் வாழ்றான். ரெண்டு பேருக்கு ஒரு முடிவு உண்டு, வித்தியாசம் வேண்டாமா? வித்தியாசம் உண்டு. இதான் நம்ம பரலோகத்திற்கும் இந்த நரக வாழ்வுக்குள் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம ஏழை லாசரு செல்வனை உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வித்தியாசம் வந்தே, முடிவு வந்தே, எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்ம செல்வங்கள் பெறுகிறதா கடவுளை இன்னும் சாருவோம். நம்முடைய வாழ்வுல செல்வம் நம்மை சேர்ந்தா கடவுளை இன்னும் அணுகுவோம். கடவுள் என்னதான் சொல்ற அதை செய்வோம். ஒருவேளை இல்லாமல் தான் பரவாயில்ல, கடவுளை உமக்கு நன்றி ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறவர்கள் எனக்கு உதவி செய்யாமல் போகலாம், நான் விரும்புவது எனக்கு என்ன செய்வார் எண்ணி நான் நினைத்திருக்கிற பொழுது அவர்கள் உதவி செய்ய கையை இல்லை வச்சு விரித்திருக்கலாம். கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. எப்படியாய் கத்து நடத்தவர் வல்லவராயிருக்கிறார், ஒரு வழியை தருகிறவராயிருக்கிறார். எல்லாம் சுற்றுமுற்றுமாய் பார்த்தா எல்லாம் அடைத்து விட்டது, போக ஒரு வழியும் இல்லை என்று சொல்லி உலகம் சார்ந்த எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் பல நேரங்களிலே எனக்கு போக்கு வழியே இல்லை என்று சொல்லி. அந்த போக்கிடத்தை உருவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏதாவது ஒரு வழியை தர அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து 5000 பூச கடவுள் வழி செய்யாமல் இருப்பாரோ? உலகம் கஷ்டப்படுறோமா, துன்பப்படுறோமா, கடவுளை சார்வோம். செல்வம் இருக்கிறதா, கடவுள் இன்னும் அணுகி சார்வோம். இது இறைவனுக்கு மகிமையாக இருக்கிறது. பெற்றுக்கொண்ட விசுவாச வாழ்விலே நீதிமான்களை சேர்க்கப்பட்டிருக்கிற அனுபவ வாழ்க்கையிலே நம்மை பரலோகத்திலே நித்திய ஜீவனிலே ஆண்டைய ஆட்சியிலே அவர் சமூகத்திலே நாம் பேரொழியாய் வீசும்படியாக, நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிரசன்னம் நாம் நட்சத்திரங்களாய் காணப்படும்படியாக நம்ம எல்லாம் இறை சமூகத்தில் நிறைந்து அவராகவே நாம் பிரகாசிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தாங்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக பணிவிடையாளர்களாக தூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். மாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு தாங்கும்படியாக கர்த்தர் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக, தூதர்களை பாதுகாவல் செய்யும்படியாக, தூதர்களை பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மீகாவில் தூதனை இறை மக்களுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிற பொழுது, கர்த்தர் நமக்கு பாதுகாவலாக இவளை வைத்திருக்கிற பொழுது பணிவிடை செய்யும்படி இவளை வைத்திருக்கிறார். சில வீட்டுல பாத்தீங்கன்னா மிக்கேல் தூதன் அந்த ஒரு ஈட்டியை வைத்துக் கொண்டு ஒரு பிசாசுடைய மேல இடித்துக் கொண்டிருப்பதுல பழைய வீட்டு நம்ம பழைய நாட்கள் பாத்தீங்கன்னா போட்டோஸ் இருக்கும். அது என்ன, அலகையை உடைக்கும்படியாக, பிசாசை துரத்தும்படியாக ஒரு அதிகாரம் அந்த மைக்கேல் ஏஞ்சலுக்கு கொடுக்கப்பட்டதாக அதை பார்க்கிறோம். அதே போல இந்த ராஃபேல் ஏஞ்சல் பாத்தீங்கன்னா ஹீலிங் ஏஞ்சல். அந்த குளத்தை கலக்கிற பொழுது கலக்கும், அப்படி யாரும் போது இறங்க சுகம் வருவாங்க. ஹீலிங் ஏஞ்சல். நற்செய்தியை சொல்லும்படியாக கேப்ரியல் ஏஞ்சல். கர்த்தர் ஏராளமான தூதர்களை வைத்திருக்கிறார். தூதர்கள் கடவுளை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தூதர்களாய் அவளை போற்றி ஆராய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சீராவின்களும் கேராவின்களும் எப்பொழுதும் உடைசூழ செயல்பட்ட பரிசுத்த தூய என்று சொல்லி அவரை போற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருக்கு மறைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அவரை போற்றும்படியாக, ஆராதிக்கும்படி, நித்திய ஜீவனை அவரை ஏற்றுக் கொண்டிருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற சமூகமாக இருக்கிறது. எனவே தான் கர்த்தர் மறைகள் மாற்றம் என்று சொல்லி பார்க்கிறோம். இறை ராஜ்யத்திற்கு இறைவுடைய பரலோக ராஜ்யம் ஒரு மாதிரி இந்த இறை ஆட்சி, இந்த திருச்சபையா இருக்கிற கடவுள் இங்கே மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார். வானம் எனக்கு சிம்மாசனம், பூமி எனக்கு கால்மனை என்று சொல்லுகிறார். இங்க 2 பேர் 3 பேர் 4 எங்க அங்கே அவன் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை நான் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கேன், ஒருவேளை இந்த இரவிலே எனக்கு என்ன வரும் எனக்கு தெரியாது. ஐ வில் நோ கேரண்டி. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு நடிகர் புனித் ராஜ்குமார், 47 வயது மட்டும், நல்ல ஒரு ஜிம் பாடி, நல்ல மாற்றுச்சாட்டமான உடல் ஆரோக்கியம் உடையவர், நல்ல ஒரு சினிமா நடிகர். அந்த ஊர்ல பெரிய ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு வாழ்வு தான். ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம அட்மிஷன் போன் பண்ணி கேட்டுட்டு இன்னைக்கு வரலாமோ வரண்டாமோ நம்ம கேட்கிறோம். ஆனா அவர் எப்ப அட்மிஷன் டாக்டர்ஸ் காத்திருப்பாங்க, ஒரு டாக்டர்ல பல டாக்டர் காத்திருப்பாங்க. ஏன்னா ஒரு 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 சமூகத்துல ஒரு பாப்புலர் பர்சன், ஒரு விஐபி,
அப்போ அவங்க மேல அவங்க ஒரு பர்சன் டாக்டர் இருப்பாங்க, அவங்க ரொம்ப கன்சர்னா இருப்பாங்க. எந்த வேலை உடனே கான்டாக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. இவ்வளவு நிலைகளிலே இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தது. என்னத்துடைய காரை எடுத்துக்கொண்டு தான் டிரைவ் செய்யும்படியாக ஓட்டி கொண்டு சென்று மனைவியோடு கூட சென்று கொண்டிருக்கிறார். கொஞ்சம் இடம் போன பொழுது ஒரு களைப்பு ஏற்பட்ட பொழுது அந்த சீட்டை இது நீக்கி வச்சுட்டு அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் உடனடியாக இந்த மாரடைப்பு ஏற்பட்டு மறித்த ஒரு வழி. பல மணி நேரமாய் டாக்டர்ஸ் கொண்டு சென்று உடலை எடுத்து போராடி இருக்கிறார்கள். முடியவில்லை. வாழ்வுக்கு நாம் ஒருபோதும் கேரண்டி கொடுக்க முடியாது. அவனுடைய வாழ்வு இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இறைவனை நாம் விழித்தால் நமக்கு ஒரு இதா இருக்கிறது. மறிக்கிறோம், நம்முடைய வாழ்வு உயிர்த்து அழைக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அந்த விழிப்பு எதை சார்ந்ததா இருக்கிறது? நித்தியமான அழிவுக்கு சார்ந்ததா இருக்கிறதா அல்லது நித்தியமான வாழ்வுக்கு சார்ந்ததா இருக்கிறதா என்பதை சிந்திக்கும்படியாக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வை நம்ம என்னைக்கு நம்ம பிறக்கிறோமோ, நான் ஒரு வாழ்க்கையை நான் நினைச்சு பார்ப்பேன். ஒரு பிரமிடு தான் நம்முடைய வாழ்வுடைய அடையாளம். எப்படி இருக்கிற ஒரு விஷயம். பிறக்கிற குழந்தை 0 to அப்படியே வந்து ஒரு 35 வருகிற பொழுது 40 கொடுக்கிற பொழுது ஒரு நிலையான ஒரு பலம் இருக்கும். அப்படி கூட வருகிற அப்படி ஒரு தளர்ந்து போகும். சிலர்கள் பலங்கள் கூட எளிமையை வந்துவிடும். இதான் வாழ்வுடைய ஓட்டம். எப்படினாலும் இந்த இங்க ஏறுற காரியம் ஒரு அனுபவத்துக்கு கீழே இறங்கிதான் தீரும். இங்க வானத்துல கட்டில் போட்டு படுக்கப்பட்டு இருந்தாலும் அங்கே இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாங்க. எங்க இருந்தாலும் கடவுள் இருக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஆழ்விச உள்ளிந்திரியங்களை உணர்ந்து ஆராய்ந்து அறிகின்றவராய் இருக்கிறார். அவருடைய கை வினைகளாய், அவருடைய கையின் படைப்புகளாய் இருக்கிறோம். நம்மை கடவுள் படைத்திருப்ப நோக்கம் அழிவுக்கென்று சொல்லி அன்பர்களை வாழ்வுக்கென்று சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோமா, சுதந்திரித்துக் கொள்ளாம விடுகிறோமா, அதற்குரிய ஒரு டிசிஷன் எடுப்பதற்கான, ஒரு தீர்மானம் எடுப்பதற்கான ஒரு தகுதியை இறை சாயல் உருவாக்க நமக்கு கடவுள் தந்திருக்கிறார். வாழ்வை தெரிந்து கொள்ள போறோமா அல்லது மறுத்திருக்கு? இதுக்கு நமக்கு தான் இது இருக்கு. இதுக்கு யாரோ நம்முடைய அப்பாவோ, நம்முடைய அம்மாவோ, நம்முடைய குடும்ப உறவுகளோ, நண்பர்களோ, உடன்பிறப்புகளோ ஒண்ணு கிடையாது. நம்ம லைஃபுக்கு நம்ம தான் கேரண்டி. இப்போ நம்ம அம்மா அப்பா செய்யக்கூட நம்ம செய்யாம இருக்கிறோமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நம்ம நீ செய்ய வேணாம் சொல்லுவோம். நம்ம செய்யாம இருப்போம். நமக்கு என்ன படத்தான் செய்வோம். ஏன் இருப்பது நிறைவேறணும். அன்னைக்கு நம்ம தான் இருக்கிறோம். அவங்க சொல்லுவோம் ஒரு நம்ம வந்து பல பாருங்க, நான் நிறைய சஜஸ்ட் கேட்பேன். நான் என்ன எல்லாம் கூறுது ஏற்பேன், ஆனா முடிவு நல்லா இருக்கு. நமக்கு தெரியும் நம்முடைய முடிவு கூட கடவுளை சார்ந்திருக்கும்படியாக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிற அன்பிற்குரியவர்களே. எனவே நம்முடைய ஓட்டத்தில் நிறைவு ஆண்டவரை சார்ந்து கொள்கிற அனுபவமாய் இருக்கும்படியாக ஞானமுள்ள பிள்ளைகளாய் நாம் காத்துக்கொள்ள, ஞானமுள்ள பிள்ளைகளாய் உலகை காத்துக்கொள்ளும்படியே அழைக்கப்படுகிறோம். இதை ஒரு சின்ன ஒரு 12வது படிக்கிற அந்த பிள்ளை சமீப காலங்களில் இருந்த ஒரு சம்பவம். அந்த பிள்ளை ஒரு ஆசிரியர் அந்த பிள்ளை கெடுத்து செய்கிற காரியம், அந்த பிள்ளை மறித்து போகிறது, அந்த தாயார் துடித்து அழுகிற ஒரு காரியம். இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கர ஒரு வேதனை. இந்த நினைப்ப சில நேரங்கள் ஏதாவது ஒரு வழிகளை பிள்ளைகள் அனுமதிக்கும் நடைபெற்றிருக்கும் என்கிற ஒரு கருத்துகள் வரும். ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு முகாந்திரம் விடாமல் இந்த நிலைக்கு அது போயிருக்குமா என்கிற கேள்வி கூட எழுபது. வயது முதிர்ந்த ஒரு ஆசிரியர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது தான். நம்முடைய உலகம் என்பது பொல்லாதனுடைய கையில் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லுகிறதா, பள்ளிக்கு செல்லுகிறதா, பிள்ளைகளுக்கு நாம் ஜெபிக்கணும். கொள்ளை கொண்டு சென்று விடாதபடிக்கு நம்முடைய வாழ்வை பிள்ளைகள் வாழ்வு காத்துக் கொள்ளும்படியாக ஒரு கரிசனை பிள்ளைகள் பேர்ல இருக்கும்படியாக இருக்கிறோம். வயது வந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்க தான் முடியும். பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ண கேட்க மாட்டார்கள். சும்மா இருந்த அப்பான்னு சொல்லி நம்மளை உதாசனப்படுத்தலாம். ஆனா பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். செயின்ட் அகஸ்டினுடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. தாயார் மோனிகா அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்காக ஜெபிப்பார். படுக்கையிலே பிள்ளையாண்டல் படுத்து, வாலிப பிள்ளை படுத்திருக்கிற பொழுது அவர் கால்மல்லை உட்கார்ந்திருந்து அமர்ந்து அப்படியே பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை துன்மார்க்க வாழ்வுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் கடவுள் எதிர்பார்த்து அந்த பிள்ளையை சந்தித்தார். பின்னாட்களில் ஒரு சாமானிய காணப்பட்ட அகஸ்டின் பின்னாட்கள் ஒரு புனிதராய் காணப்பட்டார். அநேகருக்கு எடுத்துக்காட்டாக, அநேகருக்கு மாதிரியாக, ஒரு பேரொளி வீசக்கூடிய ஒரு புனிதராக, அநேகருக்கு நட்சத்திரமாய் காணப்படும்படியாக ஒரு மாதத்தை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது இந்த வாழ்வை காத்துக் கொள்ளும்படிய பொல்லாங்கான பிசாசு நீராய் நம்மை கண்கணையாக அவன் இருக்கிற பொழுது அதில் வேறுபறிக்கப்பட்ட அருள்மிக்க பிள்ளைகளாய் வாழ்வை காத்துக் கொள்ளுகிற ஒரு பொறுப்பு நமக்கு கடவுள் தருகிறவராய் இருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் கூட சரியான வழியிலே நீதிமான்களாய் நாம் மாற்றுகின்ற அனுபவங்கள், ஞானவான்களை காணப்படும்படியாக இந்த வாழ்வை காத்துக் கொள்கிற பிள்ளைகளாக ஞானவான்கள் ஆகிய இடங்களில் பேரொழியை போல இருப்பார்கள்.
அதே போல நம்முடைய வாழ்விலே அநேகரை நீதிமான்களை மாற்றக்கூடியவர்கள் அவர் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள் சொல்லி பாருங்கள். நட்சத்திரங்களாக நம்முடைய வாழ்விலே பேரொளி வீசக்கூடிய நல்ல ஒளி வீசும் கதிர்களாய் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும்படியாக அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்வை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். எனவே இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிற நாம் கடவுளுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து நிலையான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். யாவரும் எழுந்து நாம் ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சேரோ விரும்பவும் எனக்கு தான் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அமருங்கள். இப்பொழுது திருச்சபை அறிவிப்புகள் நடைபெறும். பதினாலு 11/2021 சபைக்கு அறிவிப்புகள். பிறந்த நாள் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் செல்வன் அரவிந்த், சன் ஆஃப் மான் சுதயகுமார், திருமதி சுதா மணிமேகலை புதல்வன் செல்வன் அரவிந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். வருகின்ற 18/11/2021 அன்று தன் பிறந்தநாளை கொண்டாடும் திருமதி நான்சி லதா அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். வருகின்ற 14/11/2021 அன்று தன் பிறந்தநாளை கொண்டாடும் திருமதி மாலதி ஜெயசிங் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். திருமண நாள் கடந்த 11/11/2021 அன்று தனது திருமண நாளை கொண்டாடிய திரு ஆர் முரளிதரன், திருமதி வி பஃபி ஜென்சி அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். இன்று 14/11/2021 தங்களது திருமண நாளை கொண்டாடும் திருமதி திரு வி சாம்பால், திருமதி வி ஹெலன் தேவப்பிரியா சாம்பால் அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். சபை ஆராதனைக்கு மாதசங்கம் நடைபெறும். நமது சபை அங்கத்தினர் மறைந்த கமலாகரன் அவர்களது சகோதரி திருமதி கமலா அவர்கள் உடல் நலக்குறைவால் நேற்று மதியம் 2 மணி அளவில் கத்தருக்கு எடுத்தார்கள். அன்னாரது நல்லடக்கம் இன்று மதியம் 1 மணி அளவில் நமது கல்லூரி நடைபெறும். கடந்த வார காணிக்கை ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1515 ரூபாய், சோத்திர காணிக்கை 100 ரூபாய், பிறந்தநாள் காணிக்கை 200 ரூபாய், நாற்போஜன காணிக்கை 1540, மாத காணிக்கை 23,560, மொத்தம் 27,200 ரூபாய். சிறப்பு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் ஆயத்தப்படுகிறோம். சிறப்பு ஜெபத்திற்காக முன்வரவர்களுக்காக சிறப்பு மன்றாட்டு. கடவுளை நோக்கி நாம் அனைவரும் வேண்டுதல் செய்வோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா அவர் நடத்துதலே
ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான பிரசன்னத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பாக்கியத்திற்காக மீண்டுமாக நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். கடவுளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஒரு ஆலயத்தின் முன்பதாக, இந்த பலிபீடத்தின் முன்பதாக முழந்தார் படியிட்டு ஜெபிக்க வந்திருக்கிற அன்பு இறை பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நோக்கத்தை அறிகின்ற கடவுள் நீரல்லவோ, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருப்பதற்காக நன்றி படைக்கின்றோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன், பாதைகள் நெய்யாய் பொழியும் என்னெல்லாம் ஆண்டவர் திருவிழம் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சியோன் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உமக்கு எங்களுக்கு இந்த தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இம்மட்டுமாய் ஆசீர்வதிக்கிற மேலான அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை எடுக்கிறோம். கடவுளை, அருமையான திருமதி நான்சி லதா மணி அவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வருகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். இவ்வாரம் தங்கள் வாழ்விலே ஒரு புதிய பிறந்தநாளை காணுகின்ற பொழுது வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அன்பான சகோதரி, அவர்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கின்றோம். கொடுத்திருக்கின்ற குடும்ப வாழ்விலும் நிறைவை தந்து ஆசீர்வதிப்பீராக. அதே போல தந்திருக்கின்ற பணி வாழ்விலும் உங்களுடைய வல்லமையான கரம் தங்கட்டும். பணிகளுக்கு சென்று வருகின்ற பாதைகளில் உம்முடைய இறை ஆளுகை என்றென்றுக்கும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். வருகின்ற காலங்களில் எதிர்நோக்கி இருக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாக அமைந்துட ஆண்டவர் தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆறுதலும் தீர்தலும் நிறைவு நிறைந்த நாட்களை தந்து தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கின்றோம். தந்தையே, அதே போல அருமையான அன்பு பிள்ளை, அருமையான மகன் அரவிந்த் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை, இந்நாளில் தன்னுடைய வாழ்விலே ஒரு புதிய பிறநாளை காணுகிற பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னுடைய வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட உரியது என்று சொல்லி ஆண்டவரே, அன்பான சின்ன சிறு பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். நல்ல சாமுவேலை போல பிள்ளையாண்டால் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அனுபவங்களிலே, சிறப்பாய் படைத்து உயர்ந்து வருகிற அனுபவங்களிலே பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். எதிர்வரும் காலங்கள் ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். அதே போல இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை கூட வெளியிடங்களில் காணப்படுகிற அன்பு இறைவிடங்களுக்காக மன்றாடுகிறோம். இந்நாளை பிறநாளை காணுகிற திருமதி மாலதி ஜெய்சிங் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். வெள்ளமடம் பகுதியிலே தம்முடைய மக்கள் குடும்பமாய் வாழுகிற இடங்களிலும் உம்முடைய இறை ஆளுகை தம்முடைய பிள்ளையோடு தங்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். புதிய ஆண்டு பிள்ளைகளில் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் அன்பான மகள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அவனமாக ஆண்டவரை இந்நாளில் உடைய வாழ்வில் திருமணங்களை ஆசிக்கின்ற அருமையான திருவாளர் சாம்பால், திருமதி ஹெலன் தேவப்பிரியா சாம்பால் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சென்னையிலே குடும்பமாய் நம்முடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இறைவனது பாதுகாப்பின் கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இந்நாளும் தங்கியிருக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை, தொடர்ந்து உங்களுடைய பாதுகாப்பு தங்கட்டும். புதிய ஆண்டிலே நம்முடைய மக்கள் வாழ பிரவேசிக்கின்ற பொழுது புதிய குடும்ப வாழ்விலே சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த வாழ்வை தந்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். அதே போல சென்ற வாரத்திலே ஆண்டவரே காணிக்கைகளை அங்கிருந்த சென்னையில் அனுப்பி எங்களுக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருமணங்களை கண்டு அருமையான சென்னை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான திருமதி பஃபி ஜென்சி அருமையான கணவர் முத்துராமனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை, தம்முடைய மக்களை கர்த்தர் தொடர்ந்து நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்தாலும் நினைந்து ஆண்டு சொல்லி காணிகளினாலே தந்து ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் நம்முடைய மக்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் கர்த்தர் நன்மை தந்து காத்துக் கொள்வீராக. நம்முடைய மக்கள் உங்களுடைய சமூகத்திலே விளந்தால் படி ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தருடைய உன்னதமான பாதுகாப்பின் கரம் எந்தெந்தைக்கும் தங்கியிருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். வரும் காலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான ஆசிரியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இறைமைந்த இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே,
ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏற்கனவே பொருளால் சொல்லப்பட்ட ஒரு அறிவிப்பு. நினைவிலே வாழுகின்ற திருவாளர் கமலாகரன், இந்த திருச்சூர் வந்து கொண்டிருக்கிற முத்துசாமி கமலாகரன் நம்ம குடும்பத்திலே, அதாவது கமலாகரன் ஐயாவுடைய உடன் பிறந்த சகோதரி திருமதி கமலா அவர்கள் நேற்று தினத்திலே கடவுளுக்குள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பம் முழுவதுமாக நம்முடைய திருச்சபை சார்ந்திருக்கின்றதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அவருடைய பெற்றோர் நம்முடைய சபையை சார்ந்திருக்கிறவர்கள். திருமணமாகி பிள்ளையை பெற்று ஒரு மகள் இருக்கிறார்கள். திருமணமாகி கொடுத்த காலங்களிலும் திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் திருச்சபையில் வைத்து பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்த அனுபவங்கள். பின்னால் இடைப்பட்ட காலங்களிலே அவர்கள் உடல் நல குறைவோடு கூட மகள் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள். இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய திருச்சபை சார்ந்திருக்கிற அனுபவங்களாக இருந்தபடினாலே நம்முடைய சபையிலே, நம்முடைய சபை கலவரத்திலே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடனாளை கேட்டுக்கொண்டார்கள். அதற்கிடங்க என்னோடு கூட தொடர்பு கொண்டார்கள். அதே காரியத்தை கூட திருச்சபையுடைய செயலர் பொருளரோடு காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். அவங்க கூட சொன்ன ஒரு காரியம், அவர்களை திருச்சபை சார்ந்தவர்கள் முன்னாட்களிலே திருச்சி வந்து கொண்டிருக்கிறவர்கள், ஒரு மகள் என்கின்ற காரணமாக வந்து கொண்டவர்கள் உடல் குறைவோடு கூட சில நாட்கள் வராமல் இருந்தார்கள். இந்நாட்டில் கூட அவருடைய உடல் நம்முடைய ஆலய கணக்கோட்டில் வைப்பதற்கு எந்த விதமான தடைகள் என்று சொல்லி சொன்ன நிமித்தமாக அவருடைய உடல் இந்த நாளில் 1 மணி அளவிலே நம்முடைய ஆலய கணக்கோட்டில் வைத்து நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அவருடைய அன்பு தாயர் இணைந்திருக்கிற மகளுக்கும் மருமகனுக்கும் வேண்டிய ஆதலை கடவுள் தாமே கொடுத்து காத்துக்கொள்வாராக. ஆமென். இப்போது நாம் அனைவரும் கடவுளுக்கு நன்றி படைக்கும்படியாக நம்முடைய கடவுளை காணிக்கை அர்ப்பணிக்கும்படியாக பாடும் புத்தகத்திலே 623வது பின் இணைப்பு கீதத்தை பாடுவோம். 623வது பின் இணைப்பு கீதம். ஜீவனுள்ள தேவனை வாரும் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நாம் பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நீர் பரிசுத்த தேவனே, நீர் நல்லவர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவநாத மக்களே துயா, பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகர் போல் பொங்கி நீரல்லோ, பாதகர் என் பாவம் போக்கவே பாதகர் போல் பொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவன் ஜீவன் பெற என்னை நடத்தும். 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே,
நொந்துரோகி வந்த மக்கள் மேல் நேசஹாவி வீச செய்குவே. நொந்துரோகி வந்த மக்கள் மேல் நேசஹாவி வீச செய்குவே. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அனைவரும் முழந்தால் படியிட்டு கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். முடியாதவர்கள் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ, எது உன்னை எடுக்கிறது. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ, எது உன்னை எடுக்கிறது. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம்.
துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல கடவுளை, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் மறுபடியுமாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார். உம்மை துதிக்கிற துதி எப்பொழுதும் எங்களுடைய வாயில் இருக்கும்படியாக, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் துதிக்கின்ற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் எங்களை ஆற்றுப்படுத்தும்படியாக, எங்களை கடவுள் சிறப்பித்து நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளே, நன்மைகள் தன்னகத்தை வந்து சாருகின்ற பொழுது மட்டுமே கடவுளுக்கு நன்றி படைப்பது, நன்றி சொல்வது என்கின்ற அனுபவங்களை கடந்து, துன்பத்தின் மத்தியிலும் கடவுளுக்கு நன்றி என்று சொல்லுகிற அனுபவத்திலே விசுவாச வாழ்விலே ஒரு முதிர்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கடவுளை, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையிலே கர்த்தர் எங்களை பெற்றெடுத்திருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். கடவுளை, கல்வாரிநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீர் பட்ட பாடுகளின் மூலமாய் நீர் உம்முடைய வாழ் அனுபவித்த தழும்புகளின் காயங்களின் வழியாக, அவமானங்கள் நிந்தனையின் வழியாக நாங்கள் சிறப்பித்து வாழும்படி, சிறப்பாய் காணப்படும்படியாக, மங்காத வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக, மங்காத பேருடையிலே நாங்கள் நடக்கும்படியாக, ஒளிவீசு நட்சத்திரங்களை காணப்படும்படியாக எங்களை கர்த்தர் தகுதிப்படுத்தியிருக்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் சபையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமான்களாக, ஆகாய மனதிலே ஒளி தருகின்ற ஆண்டவரை கலங்கரை தீபத்தை போல ஒளி கொடுக்கிற பேரொளி வீச நட்சத்திரங்களாக, ஞானவான்களை வாழும்படியாக, அநேகரை நீதிமான்களாய் மாற்றும்படியாக, நீதிமானான ஒரு சன்மார்க்கமான ஜீவனுக்குள்ளாய் வாழ்வுக்கு நின்று வழிநடத்தக்கூடிய கருவிகளாய் எங்களை மாற்று நட்சத்திரங்களாய் ஒளி வீசும்படி எங்களை ஆண்டவர் தகுதிப்படுத்தி இந்த ஆலயத்தை வைத்திருக்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். கடவுளை, சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் நாங்கள் ஒளி தருகின்ற மக்களாய் எங்களை கர்த்தர் மாற்றிருக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றிகளை படைக்கிறோம். கடவுளை, எங்களுக்கு தகுதிக்கேற்ற வகை நாங்கள் ஒளி தருகிறோம். கடவுளை, அநேகர் அந்த வழி நடுவில் வருகிற நிலைகளை கர்த்தரை மாற்றிக் கொண்டிருக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, திருச்சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக வருகிறோம். அனைவரோடும் உம்முடைய கரம் தங்கட்டும். ஆண்டவரே, திருச்சபைய ஆண்டவரே பொருளாளர், செயலாளர், தலைவருக்காக நாங்கள் வருகிறோம். திருச்சபைய மூப்பர்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். கடவுளை, அனைவரோடும் உம்முடைய கரம் தங்கள் ஆலயத்துடைய வளர்ச்சிக்கென்று சொல்லி, வாழ்வுக்கென்று சொல்லி தங்களை ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து வாழுகிற அனுபவங்களுக்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து ஆத்துமாக்கள் பெருகவும், நாளையும் வளர்ந்து பெருகவும், இந்த பிராந்தியத்தில் இந்த சபை அறியப்படும் கர்த்தர் ஆண்டவரை முன்கூறி நடத்த வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். கடவுளை, பல இடங்களிலே ஒருவேளை ஆண்டவரை பல கிலோமீட்டர் கணக்கில் இருந்து நம்முடைய மக்கள் ஆண்டவரே வாரந்தோறும் வந்து உண்மை வழிபடு அனுபவங்கள் நம்முடைய மக்களுக்கு சற்று கடினமா இருந்தாலும் கூட கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்திலே இதை செய்கிறோம் என்பதிலே ஒரு மனமகிழ்ச்சியின் வழியாக நம்முடைய மக்களை அழைத்து வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். கடவுள், நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களை அழைத்து வருவது உங்களுடைய சித்தம். கடவுளை, நம்முடைய மக்களை நான் அழைத்து வந்திருக்கிற உங்களுடைய அன்பிற்காக நன்றி படைக்கிறோம். உங்களுடைய ஆலயத்தின் மூலமாய் நாங்கள் பலன் பெற்று, ஆரோக்கியம் பெற்று, சுகம் பெற்று, நன்மை பெற்று, ஆசி பெற்று இல்லம் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறபடினாலே உமக்கு நன்றிகளை படைக்கிறோம். தொடர்ந்து அனைத்து விசுவாச குடும்பம் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை, வெளிநாடுகளிலே இந்த சபையை சார்ந்து வாழும் குடும்பங்களுக்காக வருகிறோம். வெளி இடங்களிலே காணப்படுகிற மக்களுக்காக வருகிறோம். எல்லா இடங்களிலும் தெய்வீக பிரசனம் பிள்ளைகளை அதிகமாய் தாங்கி நடத்தி செல்ல வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளை, பணி செய்கிற மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். பணி துவங்கி இருக்கிற மக்களுக்காக, தனியார் நிறுவனங்களில் ஏனைய துறைகளிலும் அரசாங்க துறைகளிலும் பணிகளை ஆரம்பிக்கிறவர்கள், பணி செய்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்காக நாங்கள் வருகிறோம். கடவுளை, ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடு கூட தம்முடைய பிள்ளைகள் வேலைகளை செல்கிற அனுபவங்கள், மாலை வருகிற கடைப்போடு வருகிற அனுபவங்கள், நீடித்த பிரயாணங்கள் வழியாக மேற்கொள்கிற பலவிதமான பயணங்களின் வழியாக சலித்திருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரை, சலிப்புகளை மாற்றுவீராக. வருமானங்கள் சிறப்பாய் கிடைக்கிற பொழுது சலிப்புகள் பலவிட அகலுகிறபடினாலே உங்க நன்றியான பிள்ளைகள் உழைக்கின்ற உழைப்பிற்கேற்ற பிரதிபலனை நம்முடைய மக்கள் வாழ்லை தங்கள் திறமைக்கேற்று தந்திருக்கிற பணிகள் வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊதியம் கிடைக்க உயர்த்த வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, அதே போல பணிகளுக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். நல்ல துறை சார்ந்து தகுதி தேர்வு எதிர்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக வருகிறோம். நல்ல வெற்றி வாய்ப்பை நம்முடைய பிள்ளைகள் தரப்போகிறபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரை, காத்திருப்பது என்பது இழைக்க பண்ணும். அது வேண்டிக் கொண்டு வருகின்ற பொழுதோ
ஜீவ கிரீடம் போல இருக்கும் என்று சொன்னது போல அதை கர்த்தருடைய பிள்ளைகளை தரப்போகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல நிலைகளில் வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு உடலில் உபாதைகள் பலவீனத்தின் மூலமாய் ஒவ்வாவின் வழியாக பல பலவீனத்தின் மூலமாய் காணப்படுகிற மக்கள் உண்டு ஆண்டவரே. வேலை செல்ற பொழுது எனக்கு கஷ்டமா இருக்கிறது சொல்லி கஷ்டத்தோடு தன்னுடைய பிள்ளை பலவீனத்தோடு செல்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே. இந்த பலவீனங்கள் கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நானே உன் பரிகாரியை கர்த்தர் சொல்லி ஆண்டவரே, எங்களுக்காய் கர்த்தர் பரிகாரியாக இருக்கிறேன். எல்லா கஷ்டங்களுக்கு நீரே பரிகாரம் இருக்கு. எங்களுக்காய் காயப்பட்ட ஆண்டவருடைய தழும்புகளினாலே ஒவ்வொரு மக்களும் புது வல்லை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அதன் வழியாய் கடவுளுடைய நாம மட்டுமே அளவில்லாமல் மகிழ்பட கர்த்தர் உதவி செய்யும்படியே நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. பல காரியங்களுக்காக இன்னும் எனக்கு கிடைக்கப்படவில்லையே, இன்னும் எனக்கு வரவில்லை, எதிர்நோக்கிற நன்மைகள் இன்னும் வந்து சேரவில்லை, அநேக நாட்களை காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்முடைய மக்கள் இந்த காரியங்களை சந்தித்து தர வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சு மன்றாடுகின்றோம். வாழ்க்கையிலே சலிப்புள்ளோடு இருக்கிற மக்கள், வாழ்விலே பல்லையில தோய்ந்திருக்கிற மக்களுக்காக வருகிறோம். பயப்படாதே, அஞ்சாதே, நான் என்னாலும் உன்னோடு என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அந்த தொய்வின் மத்தியில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய மக்களை உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கடவுள் என் வாழ்வுக்கு உரிமையானவர், என் குடும்பத்திற்கு, என் உறவினர்களுக்கு, என் தந்திருக்கிற குடும்ப நபர்களுக்கு உரிமை இறைவன் மட்டுமே இந்த நிலையிலே கர்த்தர் நம்முடைய மக்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முன்னோக்கி இருக்கிற பாதைகளிலே நம்முடைய மக்கள் வெற்றியாய் ஆண்டவரை ஒரு நடைபோடும்படியாக நடைபோடும்படி நம்முடைய பிள்ளை விசுவாச வாழ்வை உன் ஆண்டவரை நடத்தி செல்லும்படியாக தூய் யார் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டி இருக்கிறோம். கடவுளை அனைவரோடும் நம்முடைய வல்லமையான கரத்தங்கட்டும் ஆசீர்வதித்த இல்லங்களுக்கு அனுப்புகிறார். மெய்யான சமாதானத்தை உலகத்தின் மூலமாய் தரக்கூடாத, உலகத்தின் மூலமாய் எடுத்துக்கொள்ள முடியாத மெய்யான அமைதியை, மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான சமாதானத்தை உடைய பிள்ளை இதயத்திலே வைத்து அனுப்பும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நிறைவோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். கடவுள் நாளை தன்னுடைய நன்மையினாலே துருத்தியாக்கி அனுப்புகிறார்கள். கடவுளை நீதிலே கடவுளுக்குள் மகிமையிலே உயர்த்தப்பட்டிருக்கிற திருமதி கமலம் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சின்ன சிறு வயது முதற்கொண்டு இந்த திருச்சபையை அவர் வந்தவர்களாக அறியப்படுகிறோம். அது மட்டுமல்ல, திருமணமான காலங்களில் கூட ஆண்டவரை இந்த குடும்பத்தோடு திருச்சபை குடும்பத்தோடு இணைந்திருக்கின்ற காரியங்கள் இடைப்பட்ட நோய்வாய்ப்பட்ட பிள்ளையுடைய பாதுகாப்பு நாட்கள் அவர்கள் தொடர்ந்திருக்கின்ற காலம் கூட இந்த சபையிலே நடக்கும் செய்வது என்று சொல்லி எது நோக்கி இருக்கிறது காரியம் கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை நீர் உலகம் தர முடியாத அமைதினாலே ஆற்றுப்படுத்தி மகள் மறுமறை கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். சென்ற காலத்தில் அவர்கள் மனநிலை பாதிக்கும் நிலைக்கு நீராக சென்ற அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இதன் காரணம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. மண்ணிலே பாதிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு அவர்கள் காணும் அனுபவங்கள் கர்த்தர் நேரம் உயர்த்தப்பட்டு அவர்கள் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்க போற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். கடவுளை தொடர்ந்து ஆற்றுப்படுத்தி காத்துக் கொள்கிறார். திருச்சிவையா நாங்கள் இணைந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆலயத்தோடு இருக்கிற தொடர்புகள் அவர்கள் சற்று குறைந்தாலும் கூட நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்புடையதாக இருக்க நாங்கள் வேண்டியிருக்கிறோம். கடவுளை அவனமாக திருச்சபை சார்ந்திருக்கிற எல்லா மக்களோடும் உடைய வல்லமையான கரம் என்றென்றும் தங்கியிருக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு மகிமையாக இது நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த காணிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை கத்திரைகளுக்கு வந்து நன்மைகள் நாங்கள் ஒருபொழுது கொடுக்கிற பொழுது கத்திரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பிறந்தநாள் காணி படைத்திருக்கின்ற திருமதி ஞானி அவர்களுக்காக, அதே போல அரவிந்த் அந்த பிள்ளைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அதே போல திருமண காணி படைத்திருக்கின்ற திருவாளர் முரளிதரன், திருமதி ஜென்சி பஃபி ஜென்சி உங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். அவனமாக ஸ்தோத்திர காணி படைத்திருக்கிற அந்த இறை குடும்பம் அன்பரசன் உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் வருகிறோம். கடவுளை அருமையான ஆண்டவரை வேலூர் மாவட்ட சார்ந்தவர்கள், ஆம்பூர் மறைவீட்டை சார்ந்த அன்பு திருச்சபை குடும்பங்கள், நம்முடைய மக்கள் இந்த பிராந்தியத்திலே வேலை நிமித்தமாய் மாறுதலாகி வந்திருக்கிறார்கள். வருகின்ற ஒரு 5 ஆண்டு காலமாக இங்கே பணி செய்கிற அனுபவத்தின் வழியிலே நம்முடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். பொதுப்பணித்துறையிலே அந்த பிரதர் பணி செய்கிற அனுபவங்களும், அதே போல அவருடைய துணைவியார் திருமதி பூங்கோடி அன்பரசன் அவர்கள், அதே போல இந்த ஆண்டு வரை ஒரு அட்வொகேட்டாய் பணி செய்கிறவர்கள் கர்த்தர் தந்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். நாள் தம்முடைய பிள்ளைகள் வந்து உமக்கு நன்றி செய்து கொண்டிருக்கிறார்கள், காண படைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உறவுகள் அனைவரும் உடைய வல்லமை இருக்கிற தங்கட்டும், செய்கிற பணிகளிலும் உடைய வல்லமை இருக்கிற தங்கட்டும் நான் ஏற்றுக்கொண்டு தம்முடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார்கள். அதே போல குடும்பங்களை படைத்திருக்கின்ற குடும்பங்களுக்காக வருகிறோம். திருவாள் CS மணி அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இதை குடும்ப நிறைவாய் ஆசீர்வதி. அதே போல
திருவாளர் பிரேம்குமார் அன்பு ஆசிரியர் குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அதே போல கிஷோரோட குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். அந்த குடும்ப நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அதே போல டாக்டர் அரவிந்த் பாபாவுடைய குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். அன்பு இறை குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தூர இடங்களில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் காணப்படலாம். அந்த இடங்களிலே தெய்வீக பாதுகாப்பு கரம் என்றென்றும் தங்கியிருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். சில பணிகளும் நம்முடைய வல்லமையான கரம் தங்கட்டும். அதே போல ஆண்டவரே திருவாளர் ஜெயசிங் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளே, நம்முடைய மகனை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இக்காணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். அதே போல இந்த வழிபாட்டில் வழியை படைத்திருக்கின்ற இந்த வார காணிக்கை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை, நாங்களும் கூட எங்களுக்கு குறைவுகள் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். ஒருவேளை திருச்சை மக்களாக இருக்கிற எங்களுக்கு தெரியும் ஆண்டவர். எனவே நாங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற அனுபவத்திலே எங்களை நல்ல விசுவாச குடும்பங்களை எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பிற்காக நாங்கள் வேண்டுகிறோம். பிறருடைய குறைகளை அறிந்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய பாரத்தை எடுத்து ஜெபிக்கிற மக்களாய், உதவி செய்கிற பிள்ளைகள் கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்துகிற அன்பிற்காக நாங்கள் தொடர்ந்து நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. நாள் முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வழிபாடு நடைபெறுகின்ற மாதர் சங்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுவோம். சின்ன சிறு சிறார்கள், குழந்தைகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், பிள்ளைகள், மாதசங்க பொறுப்பாளர்கள், மாதசங்க உறுப்பினர்கள், இளமகளிர், திருச்சபை அங்கத்தில் எல்லாரோடும் வல்லமையான கரம் தங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். சிறப்பாக நாங்கள் ஆண்டவரை திருச்சபை மக்களை விசாரித்ததாக கேட்டுக்கொண்ட டாக்டர் தங்கப்பன் ஐயருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சென்ற காலம் பேசின வேளையிலே திருச்சபை மக்கள் எல்லோரையும் கேட்டதாக விசாரித்த சொல்லி சொன்னார்கள். அவளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை, கர்த்தர் இந்நாளில் தந்து வருகின்ற சுகத்திற்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுது எழுந்து நடக்கலாம், வாக்கிங் செல்லலாம் என்று சொல்லி செய்தி கேட்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அவளை பலப்படுத்தி அவருடைய திருப்பணியை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய வாய்ப்புகள் நமக்கு வேண்டுமாறு உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. நிறைவோடு எங்களை இல்லங்களுக்கு அனுப்புகிறார். கேட்டது கொஞ்சம், நன்மைகள் இன்னும் பல இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் தொடர்ந்து தந்தை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இங்கே படைத்திருக்கிற எல்லா பொருட்களையும் கர்த்தர் நிறைவாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிகளையும் நாங்கள் காணிக்கையாக முழுவதுமாக உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து விடுகிறோம். எங்களை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மட்டுமே நாங்கள் படைக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அந்தந்த வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சுடப்படப்ப நாம் நம்முடைய சித்தர்களும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென். இறை ஆசிரை நாம் அனைவரும் எழுந்து கற்றுக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை சோஸ்தரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும்.
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.